சித்தருக்கெல்லாம் சித்தார் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல 2025 மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கிற சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல கடக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகுது, என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது, ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அரைகுறையா பாத்தீங்க அப்படின்னா வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியாம போயிடும். அப்படி புரியாம போயிடுச்சு அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்ல நல்ல வாய்ப்புகளை கூட நீங்க தவற விடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு வீடியோ பிடிக்கல அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 7 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க அனுபவிக்கவே கூடாத அளவுக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க, நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கீங்க. ஒரு சிலரெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொந்த பந்தங்கள் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழலை கூட இந்த காலகட்டத்துல சந்திச்சிருக்கீங்க. போதாக்குறைக்கு நிறைய பண இழப்புகள், உங்க கைகள்ல கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்சிருந்த பணத்தையும் மொத்தமா இழந்துட்டு நிக்கிறீங்க. சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு நிறைய கடகராசிக்காரங்க தோல்விகளை சந்திச்சிருக்கீங்க, சொத்து சுகங்களை இழந்திருக்கீங்க. ஒரு சிலர் குடியிருக்கிற வீட்டை கூட விற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் விட முக்கியமா இந்த 7 வருஷத்துல ரொம்ப பெரிய அளவிலான நோய் நொடிகளால பாதிக்கப்பட்டு மன நிம்மதியையும் நீங்க முழுமையா தொலைச்சிட்டு ஒரு நடைபிணமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கடகராசியில பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, கடகம் அப்படின்னாலே கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய வேதனைகளை மட்டும்தான் இந்த 7 வருஷத்துல சந்திச்சிருக்கீங்க. அதுலயும் முக்கியமா கடந்த 2.5 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி உங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லாம உங்களை முழுமையா முடக்கி போட்டுருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நெருப்பு மேல நடக்கிற மாதிரி ரொம்பவே மோசமான ஒரு வாழ்க்கையை தான் பெரும்பாலான கடகராசிக்காரங்க இந்த 7 வருஷத்துல வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றதை விட நிறைய அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் இழப்புகளையும் கொடுத்துச்சோ அதே அளவுக்கு உங்களுக்கு நிறைய அனுபவங்களையும் கொடுத்திருக்கு. யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது அப்படிங்கறத இப்ப நீங்க தெளிவான ஒரு பார்வைக்கு வந்துட்டீங்க. பழகுனவனையும் சொந்த பந்தங்களையும் நம்பி நீங்க ஏமாந்து போன காலங்கள் எல்லாமே முடிஞ்சு போயாச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பா இந்த அனுபவம் உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். இந்த அனுபவத்தோடயே கொஞ்சம் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல கடகராசிக்காரங்க வீழ்த்தவே முடியாத மிகப்பெரிய சக்தியா வளர்ந்து நிப்பீங்க அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்க வயசுக்கு மீறிய அவமானங்களையும் உங்க வயசுக்கு மீறிய தோல்விகளையும் இந்த 7 வருஷத்துல நீங்க தொடர்ச்சியா சந்திச்சிட்டீங்க. இந்த தோல்விகளை பார்த்து நீங்க சோர்ந்து போயிடாம, கடந்த காலங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை நினைச்சு நீங்க முழுமையா உடைஞ்சு போயிடாம தன்னம்பிக்கையோட எழுந்து நின்னீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமா இருக்கும். நீங்க சாதனைகளை பண்ணக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஒரு காலம் தான் இந்த 2025 மார்ச் 29க்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க சந்திச்ச அத்தனை அவமானங்களையும் அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷங்கள்ல நீங்க சாதனைகளா மாத்திக்க போறீங்க. நீங்க சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மனப்பக்குவம் இந்த அஷ்டம சனி காலத்திலேயே உங்களுக்கு கிடைச்சாச்சு. அந்த அனுபவத்தை மூலதனமா வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல தன்னம்பிக்கையோட சரியான முடிவுகளை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களோட களத்திரக்காரகனும் சனி பகவான் தான், உங்களோட அஷ்டமாதிபதியும் சனி பகவான் தான். அப்படிங்கறதால அவரு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசிக்கு பேச்சாகக்கூடிய இந்த காலகட்டத்துல ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களை கொடுப்பார். ஐயோ சனி பகவான் நம்ம ராசிக்கு அஷ்டமாதிபதியில, அதனால நமக்கு அவர் சோதனைகளை மட்டும்தானே கொடுப்பார், நிறைய தோல்விகளை மட்டும்தானே கொடுப்பார், அவர் எப்படி வெற்றிகளை கொடுப்பார் அப்படின்னு நினைச்சு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அஷ்டமாதிபதியாவே இருந்தாலும் அவர் மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறமா போய் உட்காரக்கூடிய வீடு குரு பகவானோட வீடு. குரு பகவானோட வீட்டுல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு முழுக்க நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பார். எந்த வகையிலையும் தீய பலன்களை கொடுக்கவே மாட்டார். இன்னும் சொல்ல போனா திருமணமான கடகராசிக்காரங்க 40 வயசுக்கு மேல இருக்கிற கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்ட யோகங்களை இந்த சனிப்பெயர்ச்சி கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கடகராசிக்காரங்க உங்க வாழ்க்கை துணை மூலமாவே பெரிய அளவிலான வெற்றிகளை அடைய போறீங்க. தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணையோட ஆலோசனைகள் மூலமா ரொம்ப பெரிய அளவுல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு மட்டும் அஷ்டமாதிபதியான சனி பகவான் சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொஞ்சம் நெருக்கடிகளை உண்டு பண்ணுவாரே ஒழிய மற்றபடி உங்களோட குடும்ப வாழ்க்கையிலேயோ அல்லது தொழில் சம்பந்தமான வாழ்க்கையிலேயோ எந்த பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்காது.
உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் அதிக அளவுல கவனத்தை செலுத்திக்கிட்டு தன்னம்பிக்கையோட நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் சரி, கண்டிப்பா சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய கடகராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயே மன வேதனையை சந்திச்சுட்டு வருவீங்க. நிறைய மன அழுத்தத்தோட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சு அப்படிங்கறதாலேயே உங்களால தொழிலையும் சரியா கவனம் செலுத்த முடியாம, உத்தியோகத்திலையும் சரியா கவனம் செலுத்த முடியாம சமீப காலமா தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிக்கல், பிடுங்கல், சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே முழுமையா உங்களை விட்டு ஓடி போக போகுது. குடும்ப வாழ்க்கையில முழுமையான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. இது மூலமா உங்களோட மன அழுத்தம் முழுமையா குறைஞ்சி நீங்க மறுபடியும் தொழில ரொம்ப சிறப்பான முறையில கவனத்தை செலுத்த போறீங்க. அது மூலமா உங்களோட தொழில இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தை பத்தின டென்ஷன் இல்லாம நீங்க ரிலாக்ஸ்டா வேலை பார்க்கறீங்க, ரிலாக்ஸ்டா தொழில செய்றீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட முழு திறமையும் உங்களோட தொழில கண்டிப்பா வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து, அதுலயும் முக்கியமா உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான மரியாதையை நீங்க கொடுத்தே ஆகணும். கிரக அமைப்புகள் எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிடுச்சு, அதனால என் வாழ்க்கையில நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கை துணை கூட ஆலோசனைகளை செய்யாம நீங்க தன்னிச்சையா முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட குடும்ப வாழ்க்கையில மறுபடியும் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்கள்ல கடகராசிக்காரங்க உங்க வாழ்க்கை துணைக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்க வாழ்க்கை துணைக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம நீங்க தன்னிச்சையா செயல்பட்டீங்க அப்படின்னா மறுபடியும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அடுத்ததா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா கடகராசிக்காரங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, தொழில் உங்களுக்கு நல்லா நடக்கும், வியாபாரமும் ஓரளவுக்கு சிறப்பாவே நடக்கும், உத்தியோகம் பண்ற இடத்துலயும் பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கறதால நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. அதே சமயம் நீங்க ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க, கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமாவும் அந்த மாதிரியான நெருக்கடிகள் கண்டிப்பா தொடரத்தான் செய்யும். தொழில் ரீதியா உங்களுக்கு நல்ல விதமான லாபம் கிடைச்சாலும், உங்க கைகள்ல பணப்புழக்கம் சிறப்பாகவே இருந்தாலும் கடன் நெருக்கடிகளும் உங்களை விடாம துரத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல நீங்க எவ்வளவு கவனமா இருக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய செலவுகள்லயும் ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும். தேவையில்லாத விரைய செலவுகளை முழுமையா தவிர்க்கணும். நமக்கு கடன் இருக்கு, நம்ம அந்த கடனை அடைச்சா மட்டும்தான் மேல எந்திரிச்சு வர முடியும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு அனாவசியமா செய்யக்கூடிய செலவுகளை நீங்க முழுமையா குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா பெரிய அளவுல உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சனி பகவான் உங்களோட அஷ்டமாதிபதி அப்படிங்கறதால சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். காய்ச்சல், தலைவலி, முதுகு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கும். சின்ன சின்ன மருத்துவம் சம்பந்தமான செலவுகளும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே சமயம் உங்களோட மன உறுதியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு, தன்னம்பிக்கையை உடைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கடகம் அப்படின்னாலே கஷ்டம் அப்படிங்கிற நிலைமை மாறி கடகம் அப்படின்னாலே வெற்றி, தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை இந்த சனிப்பெயர்ச்சி கண்டிப்பா ஏற்படுத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.